சிவகங்கை மாவட்டத்தில் கடந்த ஆண்டு நடந்த கொலைக்கு பழிவாங்க சென்ற மர்ம கும்பல் தேடி வந்தவர் இல்லாததால் நண்பனை வெட்டி சாய்த்த சம்பவத்தில் குற்றவாளிகளை கைது செய்ய கோரி அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேஷ். இந்த கொலையின் பின்னணி என்ன, முழு விவரங்கள்? சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் பட்டியலின இளைஞர் மைக் செட் போட சென்ற இடத்தில் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்யவும், குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்கவும், அரசு வேலை வழங்கவும் கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சாலை மறியல் போராட்டமானது நடைபெற்றது. மானாமதுரை அருகே உள்ள அன்னவாசல் பகுதியைச் சேர்ந்தவர் காளீஸ்வரன். இவர் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர். இந்த இளைஞர் நேற்று அருகே உள்ள சங்கமங்கலம் கிராமத்தில் விழா ஒன்றுக்கு மைக் செட் அமைப்பதற்காக சென்றுள்ளார். அங்கு 10 பேர் கொண்ட மர்ம கும்பல் அவரை வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றனர். இந்த கொலை சம்பவம் சொந்தமாக மானாமதுரை காவல்துறையினர் 6 நபர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் இறந்த இளைஞரின் குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்க வேண்டும், உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் மற்றும் குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை இளைஞரின் காளீஸ்வரன் உறவினர்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சுமார் 50க்கும் மேற்பட்டவர் மானாமதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த போராட்டமானது நடைபெற்றது. போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டது. தற்பொழுது காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட்டு குற்றவாளிகள் உடனே கைது செய்யப்பட்டு கடுமையான தண்டனை கொடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து உறவினர்கள் உடலை வாங்க சென்றுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி மகேஷ்.